மதுரையில் பிஆர்பி கிரானைட் நிறுவனத்தில் நரபலி கொடுக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் மேலும் ஒரு எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் மதுரை செய்தியாளர் சரவணன். சரவணன், நீங்க சொல்லுங்க, இப்ப மேலும் ஒரு எலும்புக்கூடு எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? இதுவரைக்கும் எத்தனை எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? கிரானைட் குவாரிகளில் நரபலி கொடுக்கப்பட்டது தொடர்பாக கீழவுளவைச் சேர்ந்த சேவர்குடியன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சின்னமலம்பட்டி பகுதியில் நம்ம இருக்கக்கூடிய இந்த சுடுகாடு பகுதியில் தான் தோண்டி எடுக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னாக்க 4 எலும்புக்கூடுகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எடுக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் விசாரணை சகாயம் மேலும் இந்த இடத்தில் 5 அடி தோண்டப்பட்டுள்ளது. மேலும் 5 அடியாக 10 அடிக்கு ஆழத்திற்கு தோண்டி வேறு ஏதும் தடயங்கள் கிடைக்குமா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் கூறியதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் உத்தரவின்படி இன்று 2வது கட்டமாக தோண்டும் பணி நடைபெற்றது. இந்த தோண்டும் பணியில் ஏற்கனவே இருந்த அந்த 5 அடி ஆழத்திற்கு இருந்த மண்களை எடுக்கப்பட்டது. அந்த 5 அடி ஆழங்கள் இருந்த மண்களை எடுத்த பிறகு திருப்பி அந்த இடத்துல 8 பணியாளர்கள் தோண்டும் பணியில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது திடீரென மாலை ஒரு 3 மணி வாக்கில் மீண்டும் ஒரு எலும்புக்கூடானது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எலும்புக்கூட்டில் ஒரு தேங்காய் ஒன்று இடுப்பில் சுற்றப்பட்ட நிலையில் இருந்ததாக அந்த எடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக மற்றொரு, அதாவது அவங்க ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்த இடம் 16க்கு 13 அகலம் கொண்ட 5 அடி ஆழம் கொண்ட பகுதி தான். தற்பொழுது அதில் ஒரு மூலையில் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து கூடுதலாக ஒரு மண்டை ஓடு தென்பட்டிருக்கிறது. எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எலும்புக்கூடையும் ஆய்விற்காக எடுப்பதற்காக தற்போது பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது கிட்டத்தட்ட மணி 5 மணிக்கு சுமாருக்கு 5:30க்கெல்லாம் இந்த பணிகள் நிறுத்தப்படுமா அல்லது மீண்டும், அதாவது இரவு முழுவதும் தொடரப்படுமா என்ற ஒரு கேள்விக்குறியானது நிலவுகிறது. சகாயம் உத்தரவின்படி 10 அடி ஆழம் தோண்ட வேண்டும். ஆனால் தற்போது 5 அடி ஆழத்திற்கு மற்ற 2 எலும்புக்கூடுகள் அருகருகே கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த 10 அடி ஆழத்திற்கு தோண்டுவதற்கு கூடுதல் நேரம் பிடிக்கும். எனவே இரவு நேரத்தில் தோண்டுவார்களா அல்லது நாளை பணியை தொடர்வார்களா என்பது கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. இதையெல்லாம் நான் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது. இப்போ ஏற்கனவே 4 எலும்புக்கூடுகள், இப்போ 2, இந்த மாதிரி தோண்ட எலும்புக்கூடுகள் கிடைச்சிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான நடவடிக்கையை விசாரணை அதிகாரி சகாயம் மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுது சரவணன்? நிச்சயமாக, அதாவது சகாயம் சந்தேகப்படுவது என்னவென்றால், அது அந்த சேவர்குடியான் கூடிய அந்த ஒரு வாக்குமூலத்தில், அவரிடம் கூட வாக்குமூலத்தில் இந்த பகுதியில் பொக்லைன் எந்திரத்தை கொண்டு தோண்டி புதைத்ததாக அவரது வாக்குமூலத்தில் கொடுத்திருக்கிறார். எனவே கையால் தோண்டினால் ஒரு 5 அடி 6 அடிக்கு தோண்டலாம். ஆனால் பொக்லைன் எந்திரத்தில் தோண்டும் பொழுது 10 அடி ஆழத்திற்கு கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கும். எனவே சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பகுதியில் 10 அடி ஆழத்திற்கு தோண்டினால் ஏதேனும் தடயங்கள் விடுபடாமல் அந்த உண்மையான தடயங்களோ அல்லது வேறு தடயங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தடயங்களை விடக்கூடாது என்ப ஒரு காரணத்திற்காக தோண்டப்படுவதாகவும், மேலும் இந்த இடத்தில் இன்னும், அதாவது இது எல்லாமே கிட்டத்தட்ட பல வருடங்களாக சுடுகாடு பகுதியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 16க்கு 13 அளவிலேயே தற்போது 5 அடி ஆழத்திற்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க அன்று ஞாயிற்றுக்கிழமை 4 எலும்புக்கூடுகள், இப்போது 2வது எலும்புக்கூடு தென்பட்டிருக்கிறது. இன்றைய நிலையில் கிட்டத்தட்ட 6 எலும்புக்கூடுகள் கிடைக்கிறது. எனவே மேலும் எலும்புக்கூடுகள் கிடைக்கும் பட்சத்தில் அவை எல்லாமே இந்த ஆய்வில் உட்படுத்தப்பட்டு ஏற்கனவே காணாமல் போனவர்கள் மற்றும் நரபலி கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட இடத்துகளிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் என்று சேவர்குடியான் கூடப்பட்ட இடங்களில் காணாமல் போனவர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கண்டுபிடிப்பதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் 5 தனிப்படைகளையும் அமைத்திருக்கிறார். எனவே அந்த தனிப்படையினரும் தற்போது இங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த எலும்புக்கூடு கிடைக்கும் இடங்களை பார்த்து அந்த எலும்புக்கூடுகளின் தன்மைகளை எல்லாம் தற்பொழுதே கணக்கிட்டு வருகின்றனர். அந்த சூழ்நிலையை நிலவுகிறது. எனவே மேலும் பல எலும்புக்கூடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.